பஞ்சாபில் சொத்து தகராறில் அண்ணன் குடும்பத்தினரை காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் குலை நடுங்க வைத்துள்ளது. வீட்டை விட்டு வெளியேற்றிய ஆத்திரத்தில் தம்பி வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளார். நடந்தது என்ன? உடன் பிறந்த அண்ணனை அவரது குடும்பத்துடன் சேர்த்து தீர்த்து கட்ட திட்டமிட்டு சொந்த தம்பியே கொலைபாதக செயலில் ஈடுபட்ட வதைக்க வைத்த காட்சிதான் இது. வீட்டை விட்டு வெளியேற்றிய விரக்தியில் வில்லங்கமான வேளையில் ஈடுபட்டவர் மீது நடவடிக்கை பாய்ந்ததா? सानू मार गया बागी गड्डी मारी सी मार गया गड्डी मारी सी பஞ்சாப் மாநிலம் மோகா மாவட்டத்தின் கட்டிச்சட்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் பல்பீந்தர் சிங். இவர் தன்னுடைய பெற்றோர் மற்றும் குடும்பத்துடன் சொந்த ஊரில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் பல்பீந்தர் சிங் தன்னுடைய மனைவி மற்றும் மகளுடன் வீட்டின் அருகே நடந்து சென்றுள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த கார் ஒன்று 3 பேர் மீதும் வேகமாக மோதி தூக்கி வீசி இருக்கிறது. இதில் பல்பீந்தர் சிங்கின் மகள் காருக்கு அடியில் சிக்கிக் கொண்டார். ஆனால் அருகே கிடந்த டிராக்டர் கலப்பை காருக்குள் சிக்கியதால் அவர் காயத்துடன் தப்பினார். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அருகே இருந்தவர்கள் ஓடி வந்து பல்பீந்தர் உட்பட 3 பேரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் விசாரணையில் காரை ஓட்டி வந்தவர் பல்பீந்தர் சிங்கின் உடன் பிறந்த தம்பி தில்பாக் சிங் என்பது தெரிய வந்தது. பல்பீந்தர் மற்றும் தில்பாக் சிங் ஆகியோரின் வயதான பெற்றோர் என அனைவரும் கூட்டு குடும்பமாகவே வசித்து வந்துள்ளனர். அண்மையில் சொத்து பிரச்சனை காரணமாக அண்ணன் தம்பி இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அதில் ஆத்திரமடைந்த பெற்றோர் 1 மாதத்திற்கு முன்பு தில்பாக்கை அவரது மனைவியுடன் வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளனர். இதற்கு தனது அண்ணன் தான் காரணம் என்று எண்ணிய தில்பாக் சிங் அவர் மீது கடும் கோபத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில் பல்பீந்தர் சிங் தன்னுடைய மனைவி மற்றும் மகளுடன் சாலையில் நடந்து சென்றுள்ளார். அப்போது அவரின் தம்பி தில்பாக் திட்டமிட்டு 3 பேர் மீதும் காரை ஏற்றி கொலை செய்ய முயன்றது விசாரணையில் அம்பலமானது. இதை அடுத்து கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்த போலீசார் தில்பாக் மற்றும் அவரின் மனைவியை பிடித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பஞ்சாபில் சொத்து தகராறில் அண்ணன் குடும்பத்தினரை உடன் பிறந்த தம்பியை காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற CCTV காட்சி வெளியாகி வதைக்க வைத்துள்ளது.